ஹலோ கைஸ், என் பையன் நேற்று டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளாட போகிறான்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நேற்று என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சாரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, என் பையன் அவன் விளாட போகிறான், அது 4 நாள் 1 வீக் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பொதுவாகவே பசங்களை எங்கேயாச்சும் வெளில அனுப்புகிறோம் அப்படின்னா அம்மா எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயம் இது தானே. இப்படி இருப்பான், பார்த்துருந்துப்பானா, ஒழுங்காக சாப்பிடுவானா, நல்லா தூங்குவானா, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுறக்கூடாது. ஸோ அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருந்தோம். அவன் எப்படி இருந்தான், நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய வீடியோலாம் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா இப்போது அவன் இப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டைம் காலையிலேயே அங்கே ப்ராக்டிஸ் கூப்பிட்டு போகிறது, ஈவினிங் ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போகிறது தான். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் அவன் தானே. அதனால் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டு சரி அதுக்கான ஒரு பலன் கிடச்சிதுன்னு நினச்சிக்கிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகி இப்போது அவன் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு எல்லாருமே சேர்ந்து. ஸோ நாங்கள் எல்லாம் போய் அவனை வழி அனுப்பி விட்டோம். அவன் மட்டும் இல்லை, மொத்த பேரண்ட் எல்லாருமே சேம் இதே ஃபீலிங்ஸ் தான். சரி அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, தனியாக இருந்ததில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போயிட்டு வரட்டும், இது இப்படி தானே பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். நல்ல பஸ்ஸு அவனுக்கு பிடிச்சிருந்தது, சீட்டு ஃப்ரண்ட்லேயே தான் உட்காந்துருந்தான். கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. என்ஜாய் மட்டும் பண்ணுறதுக்கு போகலடா, விளாடணும்னு சொல்லியும் தான் அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம், விளாடிட்டு வரட்டும். சரி எப்படி இருந்தாலும் அது நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பி வச்சாச்சு. எனக்கு அவன் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொன்ன போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் விளாட போவான், அப்போல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. சரி அது கொஞ்சம் லோக்கலில் அங்கங்கே போகிறதுனால. இப்போது 1 வீக் அவன் போகிறான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்மளும் போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கிளம்புனதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு டாட்டா போட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வர வழி ஃபுல்லாக என்னால் முடியல. எனக்கு ஒரே ஆளுக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ண, கைக்குள்ளேயே இருந்த பையன் அவன் இப்படி சரி அதுவும் அவனே என்கிட்ட சொல்கிறான், அம்மா நீ இப்படிலாம் இருந்தனா நான் அங்கே போய் எப்படி இருப்பேன், நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் அவன் சொல்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேனே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே, என் பொண்ணும் அதே தான் சொல்லிட்டு வந்தா, அப்போ நான் இருக்கேன்ல, அப்போ நீங்கள் ஏன் அவனை இது பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு பிள்ளையை விட்டுட்டு ஒரு பிள்ளைய கொஞ்சின மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதனால தான் நேற்று நான் சரியாக பேச முடியலன்னு சொல்லி போட்டிருந்தேன். அவன் நல்லபடியாக விளாடிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் நிறைய டைம் அவங்ககிட்ட எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயந்தான், உன்னோட ஹார்ட் ஒர்க் தான், நீ போடுற எஃபெக்ட் எவ்வளவோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கானதாக இருந்தால் அது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உண்மைதாங்க. பை.